பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். விரித்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாஸ்திரத்தில் இருந்து சாத்தங்குளம் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் அடக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் கட்டியிருக்கின்றோம். அநேக முதியவர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். மிக குறைந்த கட்டணத்திற்கு எல்லா வசதிகளையுமே நாம் செய்து கொடுத்துருக்கிறோம். நல்ல உணவு, நல்ல தண்ணீர், நல்ல காற்றோட்டமான விசாலமான இடவசதி. அது மாத்திரமல்ல, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் வந்து அவர்களை தினந்தோறும் ஜெபத்திலே வழிநடத்துகிறார்கள். மாளிகையை ஒட்டி இருக்கிறபடியினாலே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் அங்கே போய் ஜெபித்து ஆறுதலை பெறலாம். இன்றைக்கு வயதான காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் சில காரணங்களினாலே பிள்ளைகளால் கவனிக்க முடியவில்லை என்றால் இந்த இடம்தான் சிறப்பான இடம் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். தொடர்பு கொள்ளுங்கள். முதியோர் இல்லத்தில் தங்கி பணிபுரிவதற்கு நமக்கு அவசரமாக சமையல் தெரிகிறவர்கள், சமையல் வேலை தெரிந்தவர்கள் தேவை, நர்சஸ் தேவை, அங்கே தங்கியிருந்து ஊழியர் செய்வதற்கு பாஸ்டர் தேவை என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அங்கே இருப்பவர்களை நினைத்து கொள்ளுங்கள். வீட்டில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நினைவு நாட்கள் வரும்பொழுது அவர்களுக்கு உணவளியுங்கள். எவ்வளவோ காரியங்கள் உண்டு. காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே இருப்பவர்களுக்கு எவ்வளோ வசதிகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த சனிக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸிலும், மாலை 6 மணிக்கு அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வேப்பேரி புரஷவாக்கத்தில் பிகேஎன் பாலர் கல்வி நிலையம் வில்லியன் டெய்லர் ஹாலில் வைத்தும் விடல் நாள் கூட்டங்கள் நடைபெறும். நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற சென்னை பிள்ளைகள் அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்று இலவசமாக தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். உங்களுக்காக கூட்ட இறுதியில் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். காலையில் பிரதர் மங்கள்ராஜும் ஈவினிங் பிரதர் அலெக்ஸும் உங்களுக்கு நல்ல உணவளிக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலே டூஸ்ன்னு சொல்கிறத விட டோன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து இது செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுங்கிறது தான் நிறைய தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. யார்கிட்டையும் போயிட்டு இதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருகிறது. அவங்க செய்கிற தவறுகளை எல்லாம் நாம் கண்டு காணாமல் இருந்து விடுவோம் என்றால் அவர்களுக்கு நம்ம பிடிக்கும். கண்டிப்போம் என்றால் அவர்களுக்கு அது அதிக வெறுப்பையும் கோபத்தையும் நம் மீது ஏற்படுத்துகிறது. இன்றைக்கி அட்வைஸை கேட்குறதுக்கு யாருக்குமே விருப்பம் இருப்பதில்லை. ஆனாலும் இன்றைக்கு இந்த வசனங்களை ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பு வைத்தபடியினாலே அதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எழுதியவர் சாலமோன் ராஜா, ஒரு பெரிய ஞானி. அவர் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவர். இந்த பூமியில் அவரை மாதிரி யாருமே ஞானத்தோடு இருந்ததில்லை. அதனால் அவர் எழுதியிருக்கிற வார்த்தைகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகளாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு உலகத்திலே அதிக ஞானம் உடையவர் எழுதி வச்சிருக்கிற புஸ்தகம்தான் ஞானப்பாட்டுகள், இந்த பிரசங்கியின் புஸ்தகங்கள், சாங் ஆஃப் சாங்ஸ், உன்னத பாடல்கள். அடுத்தாப்பில் இந்த பிரசங்கி. இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். முக்கியமாக வாலிபர்களை நன்கு கவனிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.
பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஒரு காரியம் துவக்கம் நல்லபடியாக இருக்கிறது விஷயமே கிடையாதுங்க. அது முடிவு எப்படி போகுது, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு அது எப்படி முடிவுங்கிறது தான் முக்கியம். திருமணத்தை ஆரம்பிக்கிற போது ரொம்ப கிராண்டாக இருக்குது. எவ்வளவோ செலவு பண்ணி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிச்சு. ரீசெண்டாக ஒரு பெரிய பணக்காரருடைய திருமணம் மும்பையில் நடந்தது. எல்லா அரசியல்வாதிகளும், கிரிக்கெட் வீரர்களும், சினிமா நடிகர்களும் அந்த திருமணத்துக்கு போயிருந்தாங்க. என்ன பெரிய பணக்கார வீட்டு திருமணம். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, போகிறது ஆரம்பிக்கிறது கிராண்டாக இருக்கலாம், ஆனால் தட்ஸ் நாட் த எண்ட். இன்னும் எவ்வளோ தூரம் வாழ்ந்து அவங்க காட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கடை ஆரம்பிக்கும் பொழுது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கிராண்ட் ஓப்பனிங், ஓகே, அது 5 வருஷம் கழித்து எப்படி இருக்குது, நல்லபடியாக போகுதா, லாபமாக இருக்கா, நிறைய பிரான்ச்சஸ் போட்டிருக்காங்களா, விங்ஸை விரிச்சிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள். ஒரு காரியத்தின் துவக்கம் முக்கியம் அல்லவே அல்ல, அது எப்படி முடியுது, அது எப்படி கேரி ஆன் பண்ணுது, அதுதான் நம்ம கவனிக்கணும். நாளைக்கு காலேஜ் ரீஓப்பனிங், ஃபஸ்ட்டு டே நம்ம கிராண்டாக போகணும், நல்லா போகணும், இந்த மாதிரி எண்ணங்களோடு நம்ம போகிறத விட இந்த வருஷம் நல்லா நான் படிக்கணும், முன்னேறணும், வருஷத்தில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும், முடிவு நல்லா இருக்கணும் என்னுடைய கல்லூரி படிப்பு. ஒருவேளை மூடர்கள் தான் முதல் நாளே இம்பார்ட்டண்ட்டாக கருதுகிறாங்க. பர்த்டே அன்னைக்கு டான்ஸ் ஆடுறாங்க, குடிக்கிறாங்க, வெடிக்கிறாங்க. இல்லை, அந்த வருடம் எவ்வளவோ தூரம் போக வேண்டியிருக்குது, எவ்வளோ சவால்கள் காத்திருக்கின்றன, எவ்வளவோ கேள்விக்குறிகள் முன்பாக இருக்கின்றன, அதற்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் காலங்கள் செல்ல 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 அதிக கவனத்தோடு ஓடுவதும், அதிக கவனத்தோடு எல்லாவற்றையும் செய்வது ஆயத்தமாக இருக்குது. ஊழியமும் அப்படித்தான். ஊழியத்தை ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை. இப்போ நமக்கு 28 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் யோசித்து யோசித்து நிதானித்து நிதானித்து எல்லாவற்றையும் நாம் செய்து வருவோம். இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்தப்பட பாருங்க, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். வாலிபர்கள் என்றாலே பெருமையோடு கூட அவர்கள் நடந்து செல்வதையும் பிறரை கிண்டல் செய்வதையும் நான் காண்கிறது. எதுக்கு பிறரை கிண்டல் செய்கிறாங்க? தங்களை உயர்வாக நினைக்கிறதுனால தான் அவங்க பிறரை கிண்டல் செய்கிறாங்க. நிறைய பேர் தங்கள் தலைமுடி அப்படியே வாரிக்கொண்டே இருப்பதை காண்கிறோம். அப்படி தலையெல்லாம் ஆட்டுவதையும், பயங்கரமாய் பந்தா பண்ணுவதையும் காண்கிறோம், ஸ்டைல் பண்ணுவதையும் காண்கிறோம். நான் சுத்தமாக இருப்பது தவறல்ல, கண்டிப்பாக சுத்தமாக தான் இருக்கணும், நீட்டாக இருக்கணும், தலையெல்லாம் வாரணும். ஆனால் அதையே ஒரு ஸ்டைலாக நாம் வைத்துக்கொள்வது, பெருமையோடு நடந்து கொள்வது என்பது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும் என்பதை மறந்துவிடவே கூடாது. மனிதர்கள் ஸ்டைல் பண்ணுவது, மனிதர்கள் பெருமையோடு பேசுவது, நடப்பது தேவனுக்கு அருவருப்பு. வாலிபர்களை நாம் அதை மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாலிபர்களை நான் பார்த்தேன் என் காலத்தில், இப்பவும் பார்க்குறேன். ஒவ்வொரு நடவடிக்கையும் ஸ்டைலாக இருக்க வேண்டும், எல்லாரும் என்னை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் துடிக்கிறாங்க. நான் தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் பெருமையுள்ளவர்களை சகிக்கிறவர்கள் அல்லவே அல்ல, ஸ்டைலை சகிக்கிறவரே அல்ல. அவர் தாழ்மையை விரும்புகிறார். அவர் எப்பொழுதுமே நாம் தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு படிப்பை தந்திருப்பவர் நம்முடைய ஆண்டவர், நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருப்பவர் நம்முடைய ஆண்டவர், நம்மை வாழ வைத்திருப்பவர் ஆண்டவர், நமக்கு அட்ரஸ் கொடுத்தது நம்முடைய ஆண்டவர். அவரைத்தான் நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே அன்றி நம்மை நாம் உயர்த்த வேண்டும் என்று நினைப்போம் என்றால், பெருமையோடு கூட நாம் எல்லாவற்றையும் செய்வோம் என்றால், தேவன் நம்மை அருவருப்பார், நம்மை வாந்தி பண்ணி போடுவார் என்பதை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வாசிக்கிறோம். எனக்கு அது ரொம்பவும் பிடித்திருந்தது. பொறுமை என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் சில நேரங்களில் தாமதிக்கலாம். நமக்கு பின்பாக வருபவர்கள் நம்மை முந்தி போகலாம். இப்பொழுதுதான் ஆரம்பிப்பவர்களாக நம்மை விட பெரிய சாதனைகளை செய்யலாம். நாமும் ஆரம்பித்த இடத்துல இருக்கலாம். ஆனால் கூட கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கை நம்மை பொறுமையாக நடந்து கொள்ள வைக்கிறது, நிதானமாக நடந்து கொள்ள வைக்கிறது, அன்பாக நடந்து கொள்ள வைக்கிறது, சகித்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது, கஷ்டமான சூழ்நிலைகளிலும் குணசாலியாக வாழ நமக்கு உதவி செய்கின்றது. கிறிஸ்துவை அறியாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய அன்பை பார்த்து, நம்முடைய நடவடிக்கையை பார்த்து, நம்முடைய உத்தமத்தை பார்த்து, நம்முடைய பொறுமையை பார்த்து கிறிஸ்து நிச்சயமாக
உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்லும்படியாக, அவன் ஒரு கிறிஸ்தவன் என்பதை வாழ்க்கையின் மூலமாய் நான் கண்டேன் என்று சொல்லும்படியாக நாம் ஆள வேண்டும். பொறுமையோடு கூட நாம் ஆள வேண்டும். பெருமை இருக்கிற இடத்துல பெருமை இருக்கிற அகந்தை, பிறரை கேவலமாய் பேசுவது, குற்றம் சுமத்துவது, குத்தி பேசுவதெல்லாம் வருகிறது. பொறுமையாக இருக்கிற பொழுது அப்படி எதுவுமே வருவதில்லை. யாரிடத்திலும் கோபம் வருவதில்லை, யார் மீதும் பொறாமை வருவதில்லை. பொறுமையாக இருக்கிற பொழுது எந்த விதத்திலும் சாத்தான் உள்ளே போக முடியாது, எதையும் கெடுத்து போட முடியாது. முக்கியமாக தேவனுடைய திட்டங்களை கெடுத்து போட முடியாது. நாம் பொறுமையாக இருக்கிற பொழுது ஏற்கனவே முந்தி போனவர்கள் பெற்றுக்கொண்டதை விட பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு நாம் பெற்றுக்கொள்வோம். வேகமாய் சென்று வேகமாய் பெற்றுக்கொண்டவர்கள் கீழே விழுந்தார்கள், நாமும் கடைசி மட்டும் எழும்பி நிற்போம். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் தருகிறார். 2வதாய் பாருங்கள், பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். உன் மனதில் சீக்கிரமாக கோபம் கொள்ளாதே. ஏனென்றால் இன்றைக்கு யாரை பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் கோபம் படுவதையே காண்கிறோம். கோபம் கோபம் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கோபம் வருகிற பொழுது தடித்த வார்த்தைகள் வருகிறது, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வருகிறது, பிறரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் வருகிறது. கோபம் வந்துவிட்ட பிறகு என்ன செய்கிறோன்னு சொல்லி தெரியாமல் கை கலப்பில் போய் முடிகிறது, அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. பதிலுக்கு அவங்க அடிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. கோபம் என்பது அது தேவனுக்கு விரோதமானது, தேவனுக்கு பிரியமில்லாதது. தேவன் இந்த பூமியில் 3 வருடங்கள் ஊழியம் செய்த பொழுது அவர் கோபப்படலை. ஒரே ஒரு சமயம் சாட்டை எடுத்து அடித்தார். காரணம், அது தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்காக. ஏனைய நேரங்களிலே அவர் கோபமே படலை. தன்னை சோதிக்க வந்தவர்கள்ட்ட கோபப்படலை. பரிசேயர் சதுசேயர்களுக்கு ஆண்டவரை சோதிக்கிறதே வேலையாக இருந்தது, அமைதியாக இருந்தார். காட்டி கொடுத்த யூதாஸ்கிட்ட அமைதியாக இருந்தார். தன்னை மறுதலித்த பேதுருவை அவர் தேடி சென்றார். பக்கத்திலிருந்து தன்னை பரிகசித்த கலர்களிடத்தில் அவர் அமைதியாக அன்பாக இருந்தார். பரலோக ராஜ்யத்துக்கு வழியை காண்பித்தார். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, கோபம் கொள்ளாதீங்க, எதுக்கெடுத்தாலும் கோபப்படாதீங்க. மூடர்கள் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளுமா. வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கோபம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறவங்க, பெற்ற தாயிடத்தில், தகப்பனிடத்தில், கணவனிடத்தில், மனைவி இடத்துல, பிள்ளைகளிடத்தில் கோபம் கொள்றவங்க, பேரப்பிள்ளைகள்கிட்ட கோபம் கொள்றவங்க, வார்த்தைகளால் காயப்படுத்துறவங்க, அடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, மறக்கவே முடியாது. எனக்கு ஒரு அருமை மாணவி இருந்தால், நல்ல ஜெபிக்கிற பிள்ளை, நல்ல குணசாலியான ஒரு பிள்ளை, ஆவிக்குரிய காரியங்களில் முன்னால் நிற்பா. சேப்பலில் என்னன்னாலும் முன்னால் தான் நிற்பா. அவளை பார்த்து அநேக காலங்கள் நான் பெருமைப்பட்டது உண்டு. ஒரே ஒரு பிள்ளை, தகப்பனுக்கு நல்ல திருமண காரியங்கள் நடந்தது. ஊழியக்காரனைத்தான் திருமணம் செய்வேன் என்று ஊழியம் செய்கிற ஒருவனை திருமணம் செய்து கொண்டாள். அந்தோ பரிதாபம், அவன் உண்மையான ஊழியக்காரன் அல்ல, பெயருக்கு ஊழியக்காரனாக இருந்தவன் என்று அவளுக்கு தெரியாது. ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது. காரணம் இல்லாதபடிக்கு இவரிடத்துல வந்து அவன் சண்டை எடுத்து டெய்லி அவளை அடித்து 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 அவளுக்கு வருமமெல்லாம் விழுந்து மிகவும் மெலிந்து போய் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த பிறகு அப்பாட்ட தான் கஷ்டத்தெல்லாம் அவன் சொல்லவே மாட்டான், வருத்தப்படுவார்கள் என்று சொல்லி. பிள்ளை அப்பாவை தேடினோடனே அப்பா கிட்ட போட்டுமான்னு சொல்லி அவளுக்கு எண்ணம், கூட்டு போயிடலாம். ஆனால் அவன் அங்கே போனால் அடிப்பான், மிதிப்பான் புருஷங்காரை. இறுதியிலே அந்த அடி தாங்காமல் அவள் செத்து போனாள். அந்த வாழ வேண்டிய பிள்ளை தன் வாலிப வயதிலே மரித்து போனாள். அவருடைய குழந்தைக்கு இப்போ 3 வயசு கூட இருக்காது. புருஷனுடைய கோபம், புருஷனுடைய பெருமை கை நீட்டியபடியினாலே அந்த பிள்ளை, வாழ வேண்டிய பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை செத்து போனாள். தகப்பன் புத்தி பேதலித்து போனார். தன் மகளை நினைத்து இப்போது வரைக்கும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று நான் வாசிக்கிறோம். புருஷங்காரன் பொறுமையுடையவனா இருந்திருப்பானா, கொண்டாட்டி கை நீட்டி அடிச்சிருப்பானா, ஒரு சாவுக்கு அவன் காரணமாக இருப்பானா, வாழ வேண்டிய ஒரு பிள்ளையை கெடுத்திருப்பானா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நாம் பொறுமையாய் வாழணும், கோபமே இருக்கக்கூடாது. 10வது வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 7, இந்நாட்களை பார்க்கலும் முன்னாட்கள் நலமாக இருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோம் தெரியுமா, 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடம்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் தெரியுமா, இந்த கடல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் தெரியுமா, எங்கள் வீட்டில் எவ்வளோ வருமானம் வரும் தெரியுமா, எங்கள் வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க தெரியுமா.
முன்னாட்கள் கடந்த நாட்கள்லாம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு நிறைய பேர் சொல்லி பெருமைப்படுறாங்க. ஆனால் அது ஞானம் அல்ல, அது தேவனுக்கு பிரியமல்ல என்று நான் வாசிக்கிறோம். நிறைய பேர் பழைய பஞ்சாங்கங்களையே பாடிக்கொண்டிருக்கிறாங்க, பெருமையை பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இருந்தோம், நாங்கள் இப்படி இருந்தோம், நாங்கள் அப்படி இருந்தோம், ஆன பூனன்னு சொல்கிறாங்க. அது நல்லதல்ல, அது பேசாதீங்க, தேவனுக்கு பிரியமல்ல என்று சொல்லி காண்கிறோம். ஒருவேளை நீங்கள் கடந்த காலங்களில் மிகப்பெரிய உயரத்திலிருந்து இப்பொழுது கீழே விழுந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை புரிந்து கொள்ளுவார். எனக்கு புது வாழ்வு தாரும் ஐயா, மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்தும் ஐயா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாருமப்பா, என்னை ஆசீர்வதியும் ஐயா, சிம்சோனை போல என்னை நினைத்திரளும் ஐயா என்று நாம் கேட்போம் என்றால், எசேக்கியா ராஜாவை போல என்னை நினைத்திரளும் என்று சொல்லி கண்ணீர் வடிப்போம் என்றால், தேவன் நிச்சயமாக இறங்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் பழையவைகளையே நாம் பிடித்து கொண்டிருப்போம் என்றால், 10 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்தில் நமக்கு இருந்த மேன்மைகளே நினைத்து நினைத்து பெருமை பேசிக்கொண்டே இருப்போம் என்றால், அது தேவனுக்கு பிரியமல்ல, அது தேவனுக்கு பிரியமல்ல. ஊழியத்தில் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க, நல்ல ஒரு மனிதன், நிறைய வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த காலங்களில் நல்ல வாழ்க்கை இல்லை, நிறைய கஷ்டம். அன்றைக்கு தான் ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்திருக்கார். இவங்க பல வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறாங்க. இவங்க அன்றைக்கி தான் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார். புதுசாக வந்திருந்து அதை அவரை நிப்பாட்டி, நான் அங்கே அந்த நாட்டில் இருந்திருக்கிறேன், இந்த நாட்டில் இருந்திருக்கிறேன், நான் அதை செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கேன், தன் பெருமையெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருந்தார். இப்பொழுது ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே இல்லை. இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட இந்த ஊழியத்தை செய்யுங்க, அந்த ஊழியத்தை செய்யுங்க, இந்த ஊழியம் ஒரு நல்ல ஊழியம், கர்த்தருக்காக நம்ம இதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல், அவரை ஊழியமும் செய்ய விடாமல், நான் அங்கே போனேன், நான் இங்கே போனேன், அதை செய்தேன், நான் இதை செய்தேன், தன்னுடைய பெருமைகளே சொல்லி கொண்டிருந்தேன். என்ன பிரயோஜனம்? நிறைய பேருக்கு யாரையாவது அழைத்து தன்னுடைய அருமை பெருமைகளை தான் கடந்த காலத்தில் செய்ததை சொல்லிக்கிட்டே இருப்பதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அது ஞானம் அல்ல, அது புத்தி அல்ல, அது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. அதை விட ஆண்டோட சமூகத்துக்கு ஓடி சென்று மனிதனுடைய முகத்தை பார்ப்பதை விட, மனிதனிடத்தில் பேசுவதை விட, தெய்வத்திடத்தில் பேசி, எனக்கு இன்னும் ஒரு வாழ்வு தாரும், இன்னும் ஒரு விசை எனக்கு இறங்கும், இன்னும் ஒரு விசை என்னை ஆசீர்வதியும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவோம் என்றால் நிச்சயமாக அவர் இறங்குவார், நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த காலத்தில் நான் இருந்தேன், எல்லாவற்றையும் இழந்து போனேன், தவறு செய்தேன், என்னை இன்னும் ஒரு விசை ஆசீர்வதியும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம்னா நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பழைய பெருமைகளை பேசாதிருங்கள், பழைய அழகை குறித்து பேசாதிருங்கள், வாலிப காலங்களில் உங்களுக்கு இருந்த மேன்மைகளை குறித்து பேசாதிருங்கள். குடும்பம் 5 தலைமுறைக்கு முன்பதாக, 2 தலைமுறைக்கு முன்பதாக மிக சிறந்ததாக இருந்து சொல்லாதிருங்கள். அது தேவனுக்கு பிரியமல்ல. இன்றைக்கு எனக்கு இறக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்று கேளுங்க, எனக்கு வீடு வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. அதுவே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்பதை நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். 13வது வசனம், நீ பிரசங்கி 7:13. தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கவன் யார்? ஆண்டவர் சில காரியங்களை கோணலாக்கிறார், அதை யாராலும் நேர்மையாக்க முடியாது, நேராக்க முடியாது. ஆண்டவர் ஒன்று செஞ்சிட்டாருன்னா அதை யாருமே சரியாக்க முடியாது. ஒரு சிலர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு யாரெல்லாமோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யாரெல்லாமோ சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க, முடியவே முடியாது. சிலருக்கு வியாதி வந்துடுது, எங்கெல்லாமோ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, பெஸ்ட்டு டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னெல்லாமோ லட்சங்கள் கோடிகள், ஆனால் முடிவில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. காரணம் என்ன? தேவன் ஒன்றை கோணலாக்கி விட்டால் அதை மனிதர்களால், டாக்டர்ஸ்னால, பெரிய சயின்டிஸ்ட்னால, இல்லைன்னா பெரிய பாலிட்டிஷியன்ஸ்னால யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருத்தர் கண்டம் பண்ணிட்டாரு, வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. தேவன் கோணலாக்கினதை செவையாக்குகிறவன் யார் என்று இந்த இடத்துல அழகாக பார்க்கிறார். அதோடு அவர் சொல்றாரு, தேவனுடைய செயல்களை கவனித்து பாருங்கள். இதான் ஞானமுள்ள ஞானியுடைய ஒரு வசனம். ஆண்டவர் எப்படி செயல்படுறார், யார் பக்கமாக இருக்கிறார், யாரை உயர்த்துறாரு, யாரை தாழ்த்துறாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஊழியம் செய்கிறவங்க இந்த நாட்களில் பெருகி இருக்கிறாங்க. எங்கள் தெருவில் மாத்திரம் ஒரு 15-20 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நாசிரியத்து ஒரு சின்ன ஊர், அதில் எங்கள் தெருவில் மாத்திரம் 15-20 ஊழியக்காரங்க. நல்லா பாடுறவங்க, நல்லா ஆராதனை செய்கிறவங்க, நல்லா ஒர்ஷிப் நடத்தி நல்ல மெசேஜ் கொடுக்குறவங்க.
ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவர் இருக்கார், ரிட்டையர்டான பிரின்சிபால் இருக்கிறார். நிறைய ஊழியக்காரங்க இங்கே தெருவில். அப்போ ஞாபகத்தில் மொத்தம் எத்தனை ஊழியக்காரங்க இருப்பாங்க? ஊழியக்காரங்க இன்னைக்கு பெருகிட்டாங்க, கூட்டங்கள் பெருகிடுச்சு. ஆனால் எந்த ஊழியக்காரனை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், அழகு பார்த்துருக்கிறார். அப்படின்னா என்ன நல்ல காரியத்தை ஆண்டவர் அந்த மனுஷன்கிட்ட கண்டுபிடிச்சார்? இந்த ஊழியங்கள் வளராமலே இருக்குது. ஆண்டவர் ஏன் அவங்கள ஆசீர்வதிக்காம இருக்கிறாரு? ஏன் பயன்படுத்தாம இருக்கிறார்? ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? அது அவங்ககிட்ட இல்லை. தேவனுடைய செயல்களை கவனித்து பார் என்று வார்த்தை சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில நாம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். நமக்கு அடி விழும் பொழுது, நமக்கு ஏமாற்றம் வரும் பொழுது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் பொய்யாய் போகும் பொழுது, நாம் அவமானப்படுகிற பொழுது, நாம் தோல்வி அடையும் பொழுது நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அங்கே அவருடைய தேவனுடைய செயல்களை பார்க்கும் பொழுது, மகத்துவங்களை பார்க்கிற பொழுது, ஒரு பக்கம் ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், அவருடைய மகத்துவத்தை பார்த்து ஆச்சரியப்படுறார். இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் மேல் ஆண்டவர் கோபப்படுறார், விரோதமாய் கையை நீட்டுகிறார், அவர்களை முடக்குகிறார், அடக்குகிறார், ஒன்றுமில்லாமல் நொறித்து போடுகிறார், முறித்து போடுகிறார். இந்த செயல்களை கவனித்து பார்த்து நாம் ஞானம் அடைகிறோம், பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். எதுக்காக அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், உயர்த்தினார்? இவங்களையும் ஆண்டவர் அடித்தார். அதை பார்த்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். நம்ம வீட்டிலேயே இருந்தால் கூட போதும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது ஏன் உயர்த்தினார், ஏன் தாழ்த்தினார். இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் ரைஸ் அண்ட் ஃபால், எழுச்சியும் வீழ்ச்சியும். நிறைய சினிமா நடிகர்கள் எழுச்சியும் வீழ்ச்சியும், நிறைய ஊழியக்காரங்க எழுச்சியும் வீழ்ச்சியும். என்ன காரணம்? தேவனுடைய செயல்களை கவனித்து பாருங்கள். நான் வாலிப வயதில் இருக்கும் பொழுது, நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வாலிப வயசில் ஒரு அண்ணன் ஊழியம் செய்வாங்க, படிக்காதவங்க, ஒரு சின்ன வேலை பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் உண்டு. அழகாக பாடி பாடி அழகாக ஒழிச்சு நிறைய ரசிகர் பட்டாளம் உண்டு. நானும் அதில் ஒருத்தர். அன்னை வந்தாலே ஒரு பரபரப்பாக இருக்கும். நிறைய தாழ்ந்து படைத்தவர்கள். ஏனோ சில காரணங்களினாலே ஏழ்மையாக இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. நான் போயிருந்தேன். பொண்ணு வீட்டிலேருந்து 10 பவுனுக்கு செயின் போட்டாங்க. அதை எல்லாருக்கும் எடுத்து காமிச்சார். வெளிநாட்டிலே நட்ஸ். ஆண்டவர் உயர்த்திட்டார், அழகு செஞ்சிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு உயர்த்தப்பட்ட பிறகு பைக் கிடச்சிருச்சு, வீடு கிடச்சிருச்சு, எல்லாம் கிடச்சிது. வாழ்க்கையில் பெருமையும் வந்தது, பாவம் வந்தது. கூட்டம் நடக்கும்போது தூங்கிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் முன்னாலேருந்து அனலாக இருக்கிறவங்க தூங்க ஆரம்பித்தாங்க. அவரை குறைச்சி சொல்ல ஆரம்பித்தாங்க, வட்டிக்கு விட்டாருன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நிறைய காரியங்களில் கடைசியில் பிடிப்பட்டு வேலை இழந்து வேறு ஊருக்கு போய் அங்கேயும் பண விஷயங்களில் உண்மை இல்லாமல் போய் திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிவுற்று ரொம்ப மேடு பள்ளங்களை சந்தித்து, எனக்கு ரொம்ப அந்த அண்ணனை பிடிக்கும். சமீபத்தில் அவர் மறித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். 52 வயசிலே மறித்து விட்டார்கள். வாழ வேண்டிய ஒரு மனிதன், உலகத்தையே அசைக்கிற அளவிற்கு அவருக்கு தாளந்துகள் இருந்தது, வல்லமைகள் இருந்தது. ஆண்டோ பரிதாபம், வானத்து நட்சத்திரத்தை போல எழும்பி கீழே விழுந்தார். தேவனுடைய செயல்களை கவனித்து பாருங்கள். ஒரு ஊழியக்காரனை எளிதிலே ஆண்டவர் கைவிடுவாரா? எளிதிலே மறப்பாரா? அப்படி என்றால் மறக்கிற அளவுக்கு அங்கே என்ன தவறு இருந்தது? அதை பார்த்து நாம் நடுங்குகிறோம், பாடங்களை படிக்கிறோம். எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் திடீரென்று விழுந்தார்கள், என்ன காரணம்? நாம் பார்க்கிறோம், பாடங்களை படிக்கிறோம். ஒன்றுக்கு உதவாதவர்கள் திடீரென்று உயரத்துக்கு போறாங்க. தேவனுடைய செயல்களை பார்க்கிறோம், மகத்துவத்தை பார்க்கிறோம். ஏன் அவர்களை ஆசீர்வதித்தார்? அப்படி என்ன நல்ல காரியம் அவர்கிட்ட இருந்தது? நாமும் அந்த நல்ல காரியங்களை படித்துக்கொள்ள வேண்டும். சும்மா சைலண்டாக உட்கார்ந்து பிறருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியங்களை பார்த்தாலே நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியுங்க. பிஏ படிக்கிறோம், எம்ஏ படிக்கிறோம், எம்ஃபில் படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம். அதெல்லாம் ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவனுடைய செயல்களை கவனித்து பார்த்தால்தான் நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறக்கக்கூடாது. இறுதியாக பாருங்கள், வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்து தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்காதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாய் வைத்திருக்கிறார். வாழ்வு காலம், தாழ்வு காலம். மனுஷனுக்கு வாழ்வு காலம்னு ஒன்று இருக்குன்னா தாழ்வு காலம்னு ஒன்று இருக்குது, தாழ்வு காலம்னு ஒன்று இருக்குன்னா வாழ்வு காலம்னு ஒன்று இருக்குது. வாழ்வு காலத்தில் வாழ்ந்துரு, வாழ்க்கையை அனுபவி. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், எக்கச்சக்கமாக காசு இருக்கும், பணம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், பழம் இருக்கும், பரோட்டா இருக்கும், பிரியாணி இருக்கும், சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், காடை இருக்கும். ஆனால் சந்தோஷமே இருக்காது. வாழ்வு காலத்தில் வாழவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு அற்ப காரியத்துக்காக கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, மூஞ்சி தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்ந்திருக்க வேண்டிய காலம் வாழ்வு காலம். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும், வெளியே போகணும், பார்க்கணும். இயேசு எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காருன்னு சாட்சி சொல்லணும். ஏசப்படைய ஊழியத்தை பலத்தோடு செய்யணும், இருக்கிற பலத்தில் நல்ல காரியங்களை காணணும்.
கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்வு காலத்தில் அனுபவிக்கணும். ஆனால் தேவையில்லாத அற்ப காரியங்களுக்காக கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு கர்த்தர் இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு வைத்திருக்கிறாருங்கிற அந்த அருமையே தெரியாது. சமீபத்தில் நம்முடைய இல்லத்திலே ஒரு தாயார் ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருந்து வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் வந்த பிறகு இங்கே கொடுக்கப்பட்ட மிக சிறப்பான சாப்பாடு, ஜெபம், இந்த வாழ்வுலாம் அவங்களுக்கு பெருசாகவே தெரியல. சில அற்ப காரணங்களை நினச்சி கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. பிறகு அவங்களாம் போயிட்டாங்க. என்ஜாய் பண்ணியிருக்கலாம், வாழ்வு காலங்க வந்த பிறகு, மடக்கலான் குருவி இல்லத்துக்கு வந்த பிறகு என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அற்ப காரியங்கள் நினச்சி கவலைப்பட்டு அவங்க அப்படியே அதை ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. நிறைய பேர் வாழ்வு காலத்தில் வாழ்ந்துடாம அற்ப காரியங்களுக்காக அதை கெடுத்துக்கொள்றாங்க. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தாழ்வு காலம்னா என்ன? ஒன்றுமே இல்லாமல் போகும்போது நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் அப்படி ஒடுங்கி போயிடும். இல்லை, யாமையும் ஒடுங்கி போக வேண்டும். தாழ்வு காலத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை மாற்ற போகிறாருங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாழ்வு காலம் வரலாம், ஆனால் அது கொஞ்ச காலம் தான் இருக்கணும். அதுக்கு பிறகு ஓடிடும். உன்னை தாழ்மைப்படுத்த முடியாது, உன்னை அடிமைப்படுத்த முடியாது, உன்னை தரித்திரத்தில் வைக்க முடியாது. சாத்தா ஓடிடுவான். அந்த தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்யணும். எதுக்காக ஆண்டு தாழ்வு காலத்தை எனக்கு அனுமதிச்சிருக்கிறார்? நான் என்ன காரியத்தில் என்னை திருத்தி கொள்ளணும், நான் என்ன காரியங்களை என்னை மாற்றிக்கொள்ளணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், தேவனுக்கு என்கிட்ட பிரியமில்லாத எதுவும் இருக்குதா, இன்னும் எனக்கு பெருமை இருக்குதா, தேவன் இந்த உபகாரங்களுக்கு நான் நன்றி செலுத்தாத பாவி ஆயிட்டேனா, நாம் அற்பமாய் நினைக்கிறவைகளை மிக பெரிதாக தேவன் நினைக்கிறார், நாம் மிக பெரிதாக நினைக்கிறவைகளை தேவன் அற்பமாக நினைக்கிறார். நன்றி செலுத்தாமல் போயிட்டேனா, இதனை ஒரு வேலை இல்லாமல் இருக்கும்போது எனக்கு பெருமஞ்சாவை தந்தீங்களே, எத்தனை பேருக்கு சாப்பாடு இருக்கும்போது எனக்கு விதவிதமாக சாப்பாடு தந்தீங்களே, அதெல்லாம் நான் அற்பமாக நினச்சிட்டேனாப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்தாமல் போயிட்டேனா, அதனால என்ன நீங்கள் அடிச்சிட்டீங்களோ, அதனால எனக்கு எதிரியாக மாறிட்டீங்களோ, அதனால என்ன இன்னைக்கு தாழ்வு காலத்தை நான் ருசிக்கும்படியா என்னை அனுமதிச்சிட்டீங்களோ, அதனால என்ன தாழ்த்திட்டீங்களோ, உயர்த்தப்பட்ட இடங்களை தாழ்த்திட்டீங்களோ, யாரும் முன்னால நிமிர்ந்து நின்று அவங்க மத்தியிலே நான் இன்னைக்கு குழைஞ்சு நிற்கிறேன், என்ன காரணம்? எனது கண்ட குறை என்ன? அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன், அவ்வளவு வேலை செய்வேன், இன்னைக்கு ஒரு வேலையும் செய்ய முடியலையே, என் சரீரம் இவ்வளவு பலகீனப்பட்டு விட்டது, என்ன காரணம்? ஆண்டவரே, என்னிடத்துல என்ன குறை உண்டு? சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய்கிற பொழுது கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார், இதான்ப்பா காரணம், இந்த இடத்துல தான் தவறுனா உனக்கு தெரியல, ஆனா எனக்கு அது வேதனையாக இருந்தது மகனே, மகளே, நீ அதை செஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துன்னு சொல்லுவார். அதை சரி செய்து கொள்வோம் என்றால் மறுபடியும் ஒரு வாழ்வு காலத்தை ஆண்டவர் நமக்கு தரும். அழகாக அங்க போட்டிருக்குது பாருங்க, மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொண்டு எதிரிடையாக வைத்திருக்கிறார். நமக்கு வாழ்வு காலம் காத்திருக்கா, தாழ்வு காலம் காத்திருக்கா நமக்கு தெரியாது, ரெண்டையும் வச்சிருக்காரு. நம்ம தாழ்வு காலத்தில் சிந்தனை செஞ்சோம்னா வாழ்வு காலம் வரும். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்யாம தொடர்ந்து நாம் பிடிவாதம் பிடிப்போம் என்றால், அசாராஜாவுக்கு காலில் வியாதி வந்த பொழுது கர்த்தரை தேடாதபடிக்கு பரிகாரியே தேடினாரு, டாக்டர்ஸே தேடினாரு, கடைசி வரைக்கும் அந்த புண்ணு ஆறாமலே அவர் மரித்து போனார். ஆண்டவர் அந்த புண்ணு எது கொடுத்தாரு? அவர் சிறந்தட்டும். தாழ்வு காலத்தை ஏன் கொடுத்தார்? என்னை தேடட்டும். ஆனால் அவர் அடம் பிடித்து அவர் எனக்கு பரிகாரி தான் வேண்டாம், அந்த டாக்டரை கூடு, இந்த டாக்டரை கூடுன்னு சொல்லி சுகமாகாமலே செத்து போனார். பிரியத்துக்குரியவர்களே, வாழ்வு காலத்தில் எல்லாம் என்ஜாய் பண்ணணும், தேவையில்லாமல் கவலைப்பட்டு நாசமாக்கிடக்கூடாது. தாழ்வு காலம் வரும் பொழுது இது எனக்கு நிரந்தரமானதல்ல என்று நாங்கள் புரிந்து கொண்டு சிந்தித்து யோசித்து சரி செய்து கொள்வோம் என்றால் மறுபடியும் வாழ்வு காலம் வரும். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. அருமையான சாலமோன் ராஜாவுடைய வசனங்களை, ஞான பாட்டுகளை, பிரசங்கியின் புஸ்தகங்களை தியானிக்க உதவி செய்திருக்கிறீங்க. கோபம் வேண்டாம், பெருமை வேண்டாம், அகம்பாவிதம் வேண்டாம், அப்படி இருந்தேனே இப்படி இருந்தேனேன்னு சொல்ல பெருமைப்பட வேண்டாம், அது தேவனுக்கு பிரியம் அல்ல. பொறுமையாக இருக்கிறது உத்தமம்னு சொல்லி வாசிக்கிறோம். வாழ்வு காலத்தில் வாழணும், ஆனால் வாழாமலே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தாழ்வு காலம் வரும்பொழுது சிந்தனை செய்யணும், அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் பதில் இந்த பைபிளில் இருக்குது. தேவன் நீ கோணலாக்கிட்டீங்கன்னா ஒருத்தரும் செவையாக்கவே முடியாது. ஒருத்தர் அடித்து போட்டிருந்தா அதை யாராலுமே அவர் சரிப்படுத்த முடியாது. எங்களை அடித்து விடாதீரு ராஜா, பிள்ளைகளை அடித்து விடாதீரு ராஜா, தாங்க முடியாதப்பா. எங்களுக்கு எதிரிகளை ஒரு நாள் நினச்சிடாதீங்கப்பா, எங்களுக்கு எதிரணியில் ஒரு நாள் வந்துடாதீங்கப்பா, எங்களுக்கு தாங்க முடியாது ஐயா, மனம் இறங்குங்கப்பா. மருத்துவமில் கிடக்கிற பிள்ளைங்க உண்டு, ஐசியூவில் கிடக்கிற பிள்ளைங்கள் உண்டு, சர்ப்பத்தினால தீண்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு, கரடியும் சிங்கம் இழுத்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் உண்டு. ஏசப்பா, நீங்கள் தான் அவர்களுக்கு மனம் இறங்கணும். என்ன பாவ சாபம் இருந்தாலும் மன்னிங்க. தவறு செய்யாத பாவம் செய்யாத மனிதன் யாரப்பா?
எப்படியாவது மன்னித்து அவர்களுக்கும் புது வாழ்வை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீ கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும், நீ கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும், நீ கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அப்படி கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, தலைமுறை தலைமுறையாக உள்ளது. நீண்ட காலமாக வியாதிப்படுகிற பிள்ளைகள் இப்பொழுது சுகமாவார்களாக. அந்த வியாதியின் கூறுகள், அந்த கிருமிகள் அப்படியே மறைவதாக. எந்த இடத்துல கிருமிகள் இருந்தாலும் மறைந்து போகட்டும். ஆறாத புண்கள் ஆறட்டும், இன்ஃபெக்ஷன் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும். ஆண்டவர் செயல்படாத அவைகள் செயல்படட்டும், வேதனைகள் வலிகள் மறைந்து போகட்டும். ஹார்ட் பலப்படட்டும், லங்ஸ் பலப்படட்டும், இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம், கிட்னி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். சுகர், கொலஸ்ட்ரால், யூரியா, கிரியாட்டின், தகப்பன ப்ரெஷர் எல்லாம் நார்மலாய் மாறட்டும். அது கொண்டு வருகிற ஆவிகள் அழிந்து போகட்டும். மறைத்து விடுவனும் என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்பொழுதே இறங்கி இந்த வியாதிகளை மறைய செய்யுங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நம்முடைய கண்களில் இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவருக்கும் பலன் தாருங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எஸ்அப்பா, பிஸ்னஸில் எல்லாத்தையும் இழந்து வழி இல்லாமல், வருமானம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த காலத்தில் பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? எனக்கு இத்தனை ஆயிரம் தேவை, இவ்வளோ ஒன்று தான் கிடைக்கணும், எப்படி வாழ்வேன்னு சொல்கிறவங்க உண்டு. பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், காலேஜ் திறந்துருச்சு, ஸ்கூல் திறந்துருச்சு, ஃபீஸ் கட்டணும், அது இது வாங்கி கொடுக்கணும், யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும், புக்ஸ் வாங்கி என்ன செய்யணும்னு தெரியலையே, வீடு வாடகை கட்டணும் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியலையே, ஐயோ கடன் இருக்குது, வட்டி கட்டணும், இஎம்ஐ கட்டணும் என்ன செய்யணும்னு தெரியல. நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் தாழ்வு காலத்தில் இருக்கிறாங்க. அதை நீக்கி அவர்களை வாழ்வு காலத்தில் வாழ செய்யுங்க. தேவனுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கிருபை கிடைக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, பக்கத்து வீட்டுக்காரில் நிம்மதி இல்லை, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை என்று பல்வாறு அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு அமைதியும் சமாதானத்தையும் தார் இறைவா. நிம்மதி சமாதானம் என்பது உம்மிடத்தில் தான் உண்டு. சமான பிரபுவே ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தந்து ஆசீர்வதியும். எஸ்அப்பா, இந்த படிப்பு எனக்கு கிடைச்சிடாதா, இந்த வேலை கிடைச்சிடாதா, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடாதா, ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிடாதா, வீசா கிடைச்சிடாதா, நான் ஓய்ந்துட மாட்டேனா, காத்திருது ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. சொந்தமாக வீடு கிடைச்சிடாதா, வாகனம் கிடைச்சிடாதா, திருமணமாகாத குழந்தை கிடைக்காதா, ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய், அதிசயத்தை செய்யுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள். போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், குடிக்கு அடிமையாக இருக்கிற, கெட்ட வார்த்தை பேசுகிறோம், கெட்ட நண்பர்கள், மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருப்பவங்க, முன்னப்பட தெரியாமல் கூட ஓடி போயிடுன்னு சொல்கிற பிள்ளைங்க எல்லாரையும் சந்தித்து ரசிங்க. பைக்கை வேகமாக ஓட்ட ஞானத்தை தாருங்க. முட்டி அப்பாவிகளை கொன்று தானும் கொன்று கொலை செய்யப்பட்டு விடாதபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்க. பெற்றோருடைய கண்ணீருக்கு இறங்குங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இந்திய தாய் திருநாட்டை, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மதத்தோர்களையும் ஆசீர்வதிங்க. இப்போ அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபிக்கிற, காணிக்கையினாலே தாங்குகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வடக்கலான் குருவி முதியோரிடத்தில் தங்க அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வாருங்க. இறைவா, இன்னுமாக ராஜா சோத்திரையா, அங்கே பணிபுரிய சமையல்காரர்கள் தேவை, நர்சஸ் தேவை, பாஸ்டர்ஸ் தேவை, அழைத்து கொண்டு வாருங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.